அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கிறது கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பகுதியை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நில்லுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நில்லுங்கள் என்பதை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேத வாக்கியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன், ஆமீன். சரி, நாங்கள் சத்தியம் என்கிற அந்த படைக்கலனை குறித்து சிந்தித்து வருகிறோம். நாங்கள் சென்ற வாரம் எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய செயலிலும் சத்தியம் இருக்கிறதா என்கிறதை குறித்து நாங்கள் ஆராய்வதற்கு பரிசோதனைக்கு நாங்கள் இறங்கியிருந்தோம். தீர்ப்பிலையும் எங்களுடைய உள்ளத்திலையும் சத்தியம் இருக்கிறதுக்கு நாங்கள் விசுவாச அறிக்கை, எங்களுடைய முற்பிதாக்களினுடைய அந்த எழுத்தாக்கங்களிலிருந்து வேதபூர்வமாக மெய்யான ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் சத்தியங்கள் இருக்கிறதா என்று நாங்கள் தீர்ப்புகளிலேயும் இதயத்திலேயும் நாங்கள் முடிவு செய்து கொள்ளக்கூடிய இருந்தது. ஆனால் எங்களுடைய பேச்சுகளிலும் செயல்பாடுகளிலும் எப்படி உண்மை இருக்கிறதா அல்லது உண்மையை நாங்கள் கொண்டிருக்கிறோமா என்கிறதுக்கு நாங்கள் சில ட்ரையல், சில பரீட்சித்தல்களை செய்ய வேண்டியது. அந்த பரீட்சித்தங்கள் 4 விதங்களிலே எங்களுக்கு முன்பாக கர்த்தரால் வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று, எங்களுடைய பேச்சின் செயலுக்குமான அந்த உண்மைத்துவத்துக்கான ஆதாரம் என்ன என்கிறதா முதல் விஷயம். நாங்கள் பேச்சிலையும் செயலையும் உண்மையாக இருக்கிறோம் என்கிறதிலே அந்த உண்மையின் ஆதாரம் எது? உண்மையின் ஆதாரம் உண்மையாக சத்தியமாக இருக்க வேண்டும். அதாவது அது கிறிஸ்துவாக இருக்க வேண்டுமே ஒழிய மனுஷர்களோ அல்லது புகழ்ச்சியோ அல்லது சில நன்மைகளை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கங்களோ அல்லது சதி திட்டங்களோ அந்த பேச்சிலும் செயலும் நாங்கள் உண்மையாக இருக்கிறதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடாது என்கிறதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அதனால பேச்சிலும் செயலும் உண்மையை பேசலாம், உண்மையை செய்யலாம். ஆனா அது மனுஷ புகழ்ச்சிக்காக அவை செய்யப்படலாம் அல்லது தங்களுடைய சொந்த பேரை நிலைநாட்டுறதுக்காக அது செய்யப்படலாம். சவுல் போல மனுஷ புகழ்ச்சிக்காக பரிசீல போல, அல்லது சில லாபங்கள் எங்களுக்கு இருக்கின்றதுக்காக நாம் அந்த உண்மையை பேசி உண்மையை நாம் செய்யலாம். அந்த சீகம் மனுஷரை போல, அல்லது நாங்கள் எங்களுடைய சதி திட்டங்களுக்காக நாங்கள் சில வேளையில அப்படியாக செயல்படலாம். நாங்கள் இஸ்மவேலை போலவும் அல்லது சவுலுடைய மனுஷி சவுலின் மனுஷி ஆகாபினுடைய மனுஷி எசபேலை போலவும் நாங்கள் சதி திட்டங்களுக்காக சத்தியத்தையே நாங்கள் பேசலாம். சத்தியம் தான் பேசினா அது அனனியா சப்பீரால் போல நாங்கள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தாங்கள் கொடுக்கிறோம் என்கிற அந்த சத்தியத்துக்காக செயல்பட்டுச்சிடும். ஆனா பேச்சில எல்லாம் பிழைச்சு போச்சு. அல்லது செயல்லையும் அவர்கள் மனுஷருக்கு முன்பாக மகிமையை தேடினார்கள். அல்லது மொர்தெகாயினுடைய காலத்தில் கனவேர் ஜூத மார்க்கத்துக்கு இஸ்ரவேலுடைய சமயத்துக்கு மாறினதுக்கான காரணம் தாங்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படலாம் என்ற நோக்கத்துக்காக. ஆகையால இந்த மாதிரியான லாப நோக்கங்களுக்காக, சலுகைகளுக்காக நாங்கள் சத்தியத்தை செய்கிறோம், சத்தியத்தை பேசுறோமா? அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அது முதலாவது டெஸ்ட். அப்படி நாங்கள் செய்தா கர்த்தருக்கு முன்பாக அது நேர்மை இல்லாத வேலை, அது நேர்மை இல்லாத பேச்சு. அதில் நாங்கள் எந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த சத்தியத்தை சொல்லுறோம், பேசுறோம் என்ற செய்கிறோம் என்றது முக்கியம். இரண்டாவது, அந்த சத்தியத்தினுடைய விரிவல்ல என்ன?
சத்தியத்தை நாங்கள் செய்யக்கல பேசக்கல ஒரு சில சத்தியங்களை மட்டும் நாங்கள் பேசுறோம் செய்கிறோமா, அல்லது எல்லா சத்தியத்தையும் எல்லா பேச்சும் சத்தியமாயும் எல்லா செயலும் சத்தியமாயும் இருக்குதா, அல்லது ஒரு சில செயல்கள் அசத்தியமாயும் ஒரு சில பேச்சுக்கள் நேர்மை இல்லாமலும் இருக்குதா? ஆகையால் அங்க விஸ்தாரம் அது எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையை பேசி உண்மையை செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கட்லேட் இருக்குது. ஆகையால் நாங்கள் கவனிக்க வேண்டும். எங்களுடைய உண்மையான பேச்சும் உண்மையான செயலும் எல்லா பேச்சிலையும் எல்லா செயலையும் இருக்குதோ, அல்லது ஏறோத போல நாங்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல மாத்திரம் நாங்கள் உண்மையை செய்கிறோம், ஆனா பல விஷயங்கள நாங்கள் உண்மையை செய்ய இல்லை என்று சொன்னா அங்க ஏரோதனுடைய நிலைமைகள், ஏரோதனுடைய பொய்த்தன்மைகள் எங்களுக்கு வடிவாக தெரியும். அது நரித்தனம் என்று வேதம் சொல்லு. நரித்தனம். ஜோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்கிறதும் அவனை கூப்பிட்டு அவனுடைய அந்த சத்தியங்களை கேட்டு அதன்படி செய்யறதுக்கும் அவன் தன்னை ஒப்புக்கொடுத்தான் என்று வேதம் சொல்லு. ஆனா எல்லா விஷயத்திலையும் இல்ல, எல்லா விடயங்கள்லையும் சத்தியத்தை நாம செய்யலையோ சத்தியமங்கள்ல இல்ல. நம்ம சத்தியத்தை வாங்க வேணும் அப்படின்ற கட்டாயம். மூன்றாவது பரீட்சித்தல், நாங்கள் சத்தியத்தை பேசுறது செய்யற அந்த விடயங்களுடைய அந்த பேரம் என்ன, சத்தியத்தை பேசுறதையும் சத்தியத்தை செய்யறதுலையும் எப்படிப்பட்ட விடயங்களுக்கு நாங்கள் முக்கிய இடம் கொடுக்கிறோம்? நாங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து 10 கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பேசி செய்கிறோமா? எல்லாத்தையும் நாங்கள் 10 கற்பனைகளிலேயும் அது உள்ளடக்கூடிய சிறிய விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க அதை செய்யறதுல கருத்தோட அல்லது அது பேசுறதுல கருத்தோட இருக்கிறோமா? தசவான் கொடுக்கிற விஷயத்துல நாங்கள் கருத்தோடு இருந்து அதை செய்யறதுக்கு நாங்கள் கவனமா இருக்கிறோமா? அல்லது கர்த்தரை ஆராதிக்கிறதுல நாங்கள் முழு ஆவியோடு முழு நேர்மையோடையும் உற்சாகத்தோடையும் நாங்கள் உயிரோட்டமா இருந்து கர்த்தரை சேவிக்கிறோமா? இதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாங்கள் அணிக்கையும் தசவாத்திலையும் சரியான ஸ்ட்ரிக்ட், ஆனா கர்த்தரை சேவிக்கிறதுல நாங்கள் அசண்டையினமும் அலட்சியமும் அதுல நித்திரைக்கு இடம் கொடுக்கிறதுமா இருக்குமெண்டா நாங்கள் பொய்காரன். ஏனண்டா தசவாத்தை விட கர்த்தருக்கு தன்னை சேவிக்கிறது சரியான முக்கியம். அயல தசம்பவாதத்தை விட ஜபத்தை விட கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கிறது சரியான முக்கியம். உடன்படிக்கை 10 கற்பனை. பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிகிறது சரியான முக்கியம். நாங்கள் வேதம் வாசிச்சு ஜபிக்கிறத விட அதுல சரியான கவனம் நாங்கள் இருக்கணும். நாங்கள் ஆர்டரை மாத்திரக்கூடாது. முக்கியமானது எப்பயுமே முக்கியம் குறைஞ்சதும் அதுக்குரிய கணம் கொடுக்கணும். அந்த அளவு அதான் அந்த பாயிண்ட். ஒத்தலாமலும் வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் நிறுவையிலெல்லாம் சரியா இருக்கோ கத்திருக்குன்னு பார்க்கிறத விட நியாயப்பிரமாணம் சொல்ற இரக்கமும் நீதியும் முதன்மையாக வெயிட் கொடுக்கப்பட வேணும். இயேசு கிறிஸ்து சொன்ன அதுல 4 கற்பனைக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நாங்கள் 6 கற்பனைக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்கிறோமோ? நாங்கள் பொய்காரன். 6 கற்பனைகள் 4 கற்பனைக்கு கீழாக இருக்க வேண்டும். பெற்றார மனுஷிய பிள்ளைகள அவளுக்கு செய்கிற கடமையில சரியான நாங்கள் கரிசனையா இருந்து கொண்டு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அவரோட பேசுறது, அவர் கதைக்கிறத கேட்கிறது, அதை தியானிக்கிறது, அதன்படி எங்களோட வாழ்க்கையை அமைக்கிற விஷயங்கள், ஓய்வினால கை கொள்றது, இதுகளில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காட்டி அந்த கடமைகள் நாம பொய்கார்.
உண்மை இல்லை, எங்கள்ல உண்மை இல்லை. அதாவது நாம முதல் 4 கற்பனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிற எவனும் மிச்சம் 6 கற்பனைக்கும் அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா 6 கற்பனையே தூக்கி பிடிக்கிறையாக்கள் சில வேளையில முதல் 4 கற்பனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பின. அது நாங்கள் பல இடங்கள்ல பார்க்கிறோம். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, ஐயோ கொலை வேண்டாம், சீச்சி எங்களை பொய் வாது சூது கொலை ஊத்தவாளித்தனங்கள் ஒன்று எங்கள்ல இல்லை என்றதை நாக்கள் கதைக்கிற கதை. அது முக்கியம் இல்லை. கத்தருக்கு முன்பாக அதை விட முக்கியமானது இருக்குது. ஒப்பிட்டு இல்ல கதைக்கிறனா கத்தருக்கு முன்பாக உயிரோடு இருக்கிற ஏக திருத்துவ கடவுளை வணங்குறதும் அவர் சொன்னபடி அவரை சேவிக்கிற ஆராதிக்கிறதும் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்ற விடயங்களில் அவருடைய நாமத்தை நாம பரிசுத்தம் பண்ணுறதும் அவருடைய நாளை கத்தருக்கென்று அனுசரிக்கிறது. அது சரியான ஸ்ட்ரிக்டா இருக்க வேணும். நாம அது கொப்பனையா இருக்கிறோம். அடுத்த 6 அதுக்கும் இதுல சரியா இருக்கணும், அதுல சரியா இருப்பான். ஆனா இதுல சரியா இருக்கு சொல்லுறையாக்கள் உண்மையில் அதுலயும் சரியா இருக்க மாட்டேனும், இதுலயும் சரியா இருக்க மாட்டேனும். அங்கதான் அந்த எங்களுடைய உண்மை செயல் உண்மை பேச்சினுடைய இலக்குக்கான பேரம் வெயிட் எது என்றான் கேள்வி. எல்லாரும் சரியான கவனமா இருக்க வேணும். 4வது பரிசோதனை, நாங்கள் எந்த ஒழுங்கில சத்தியத்தை பேசி செய்யறத நாங்கள் பரிசோதிக்கிறோம். எந்த ஒழுங்கின் அடிப்படையில் நம்மள முதலாவது பரிசோதிச்சு மத்தியாக்களிட்ட போறோமா, இல்லாட்டி மத்தியாக்களை பரிசோதிச்சு கொண்டு பிறகு நம்மகிட்ட வாரோம்? எந்த ஓர்டர்ல நாங்கள் சத்தியத்தை பேச்சிலையும் செயலையும் நாங்கள் சோதிக்கிறோம்? மற்றையாக்கள் முதலாவது நாம அவரோட செயலோட சோதிக்கிறையாக்கள் உண்மை இல்லை, உண்மையான ஆக்கள் அல்ல. அவர்கள் மாய்மாலம், அவர்கள் நேர்மையான ஆக்கள் அல்ல. முதல் எண்ணில எந்த பேச்சும் எந்த செயலும் சத்தியத்தின்படி இருக்கிறான்றத யோசிச்சு கொண்டு நாங்கள் அதை சரிப்படுத்தி கொண்டு அதை பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறாய். மற்ற ஆக்களை பற்றி யோசிக்கிறதுக்கு சரியான கொஞ்ச நேரம் தான் இருக்கும். என்று அவர்கள் தங்கள் சகோதரரை கத்தர்களை திடப்படுத்துறதுக்கும் புத்தி சொல்றதுக்கும் அது அவசியம். ஆனா மற்ற ஆக்களுடைய பேச்சின் நடத்தையும் உண்மை இருக்கிறான்னு பரிசோதிச்சு கொண்டிருக்கிற ஆக்கள்ல அவர்கள் கத்தருக்கு முன்பாக அறிவிக்கப்படுற ஆக்கள் என்று அவர்கள் சத்தியம் இல்லை. சத்தியமா இருந்திருந்தா அவர்கள் நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் முதல் பரிசோதிச்சு பேசி அதுல பேச்சு செயல்களை நாமல் சிந்திச்சிருப்போம். அதைத்தான் நாங்கள் முதல் கவனிப்போம். அதனால இதான் நாம சொன்ன முறை பார்த்த விடயம். அதனால எங்களுடைய தீர்ப்பில சத்தியத்தை பரிசோதிச்சாச்சு, நேர்மையில எங்களுடைய உள்ளத்துல சத்தியத்தை பரிசோதிச்சுட்டோம், எங்களோட பேச்சு செயலில் சத்தியம் எப்படி இருக்க வேணும்ன்றதை பரிசோதிச்சாச்சு. சோ அப்ப நாங்கள் சத்தியத்தை வாங்க போவோம். வாங்க உண்டைக்கு. So let's move to buy truth. Buying truth அல்லது how to buy truth, சத்தியத்தை வாங்குவது எப்படி? சத்தியத்தை வாங்குவது எப்படி? இயேசு கிறிஸ்து 2 உவமை இது சம்பந்தமாக அவர் கதைச்சிருக்கிறார். மார்க் 13:44-45. ஒன்று ஒரு வியாபாரி ஒரு விலை உயர்ந்த முத்தை வேண்டுறதுக்கு
தன்னட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அத வேண்டினத அவர் கதைக்கிறார். 5:44 40 மார்க்கேல மத்தேயு மார்க்கு 13 சாரி ஹோல்ட் ஆன் மார்க்கு 13 அதுலயும் இது. சோ அது மத்தேயு தான். மத்தேயு 13:44-45. அன்றைய பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை வாங்கறதுக்கு அவர் தன்னட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறார். 45ஆம் வசனம், பரலோகராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரி கொப்பா இருக்கிறது. அவன் விலையுந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். வாங்கணுமோ ஏதோ ஒன்று நாங்கள் கொடுக்க வேணும். Buying implies letting go something. வாங்குவது ஏதோ இன்னும் ஒன்றை விட்டு விடுவதை குறிக்கிறது. வாங்குவது அதற்கு பதிலாக வேறொன்றை அல்லது வேறு சிலவற்றை விட்டு விடுவதை குறிக்கிறது. இந்த 2 உவமையிலையும் the excellency மகோ உன்னதமான நிலை, எக்ஸலன்சி உன்னத நிலம், உன்னதமான நிலை, மிகவும் உயர்ந்த நிலை. அந்த புதைந்திருந்த பொக்கிஷம், அடுத்தது விலையுயர்ந்த முத்து. ஒரு விலையன் ஒரு முத்துகளை தேடுகிற வியாபாரி ஏற்கனவே முத்துகள் வச்சிருந்திருக்கிறான். ஆனா இப்ப அவன் கண்டுபிடிச்ச முத்து அது சரியான விலையுயர்ந்த, அதாவது எக்ஸலன்சி, உன்னதமான உயர்ந்த முத்து, மகோன்னதமான முத்து. அதனால அவன் என்ன தேவைப்படுறான், தனக்குண்டான மிச்சம் எல்லா முத்துகளையும் கொடுத்து போட்டு இந்த எக்ஸலண்ட் என்று சொன்ன அதிசிறப்பான அந்த பொருளை அவன் பெற்றுக் கொள்றான். அதை பற்றி வேதங்களுக்கு அதுக்குது. சத்தியம் என்றது அது சிறப்பான ஒரு புதையல், பொக்கிஷம். அது அதிசிறந்த முத்து. வேற எந்த முத்துகளையும் விட விசுவாசம், ஜபம், சுவிசேஷ அறிவித்தல், பொறுமை, அன்பு, நம்பிக்கை, இந்த எந்த முத்துகளையும் விட அதிசிறந்த முத்து சத்தியம். அதனால அதிசிறந்த அந்த முத்தை நாங்கள் வாங்கிறதுக்கு எதையும் இழக்க தயாராயிருக்க வேணும், எதையும் கொடுக்க தயாராக இருக்க வேணும். அந்த சத்தியத்தை நாம பெற்றுக்கொள்ள வாங்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கிறது நாங்கள் தயாராக இருக்க வேணும். கொடுத்தாத்தான்
சத்தியத்தை வாங்கலாம். இழந்தாத்தான் நாமள அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது உன்னதமான மகோன்னதமான அதிசிறந்த அந்த விடயம். ஆகவே சரி, சத்தியத்தை தான் வாங்க போறோம் என்று முடிவு பண்ணியாச்சு. சத்தியம்தான் அதிசிறந்தது என்று சொல்றேன்னா அதை விட வேற விஷயம் இல்லையா? நம்ம சத்தியத்தை வாங்குறதுக்கு எங்களை தூண்டுற காரியங்கள், சத்தியத்தை நாம வாங்குறதுக்கு எங்களை தூண்டுற 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று அதிசிறந்த தன்மை. இரண்டாவது அவசியப்பாடு. மூன்றாவது அதன் அனுகூலங்கள். ஒன்று அதிசிறந்த தன்மை, இரண்டாவது அவசியப்பாடு, மூன்றாவது அனுகூலங்கள். எக்ஸலன்சி, நெசசிட்டி, பெனிஃபிட்ஸ். எக்ஸலன்சி, நெசசிட்டி, மூன்றாவது பெனிஃபிட்ஸ். அதிசிறந்த தன்மை அல்லது அதிசிறப்பு வாய்ந்தது என்றது வேதம் கதை கேட்கல. சங்கீதம் 31:5, யோவான் 14:6-17, யாக்கோபு 1:18, யாக்கோபு 1:18, சங்கீதம் 119, மத்தேயு 6:10, யோவான் 8:4, இந்த பகுதியில் எங்களுக்கு சத்தியத்தினுடைய அதிசிறந்த தன்மையை பற்றி காட்டுது. அது முதலாவது நாம் சொன்னது, தேவனாகிய கர்த்தர் சத்தியமானவர். சத்தியத்தை வாங்க வேணுமெண்டா நாங்கள் தேவனாகிய கர்த்தரை வாங்க போறோம். அதுல அதிசிறந்த பொக்கிஷம் அவர். அவருடைய குமாரன் சத்தியமானவர். அதுல சத்தியத்தை வாங்குறதுக்கான முதல் காரணம் அதிசிறந்த தன்மை, அவருடைய குமாரனுடைய அதிசிறந்த தன்மை. கிரியத்தினுடைய 3ஆம் நபர் ஆவியானவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்தை வாங்குகின்றீர்கள். அப்ப நாங்கள் சத்திய தேவனாகிய கர்த்தரையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் வாங்குறதுக்காக நாங்கள் எதையும் நாங்கள் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்க வேணும். அதுதான் சத்தியம். சத்தியத்தை வாங்க, சத்தியத்தை வாங்க. கொள்வனவு செய்ய போறோம். அதான் கிறிஸ்தவர் சத்தியத்தை வாங்குறதுக்கு இந்த உசிரை கூட நீ விலக்கிரமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். வேண்டாம், இந்த உயிரை விட சத்தியம் அதிசிறந்தது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? Thy word is truth. உம்முடைய வசனமே சத்தியம். 119 சங்கீதம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப அவருடைய வார்த்தையை நாங்கள் கொள்வனவு செய்யறதுக்கு அந்த சத்தியங்களை நாம அதுல இருக்கிற தீர்ப்பு சத்தியமோ அல்லது அதனுடைய உள்ளத்தினுள்ள அதை வைக்கிற சத்தியமோ அல்லது எங்களோட பேச்சில் எங்களை நடக்கையில் எப்படி சத்தியமா இருக்க வேணும் என்ற விஷயங்களை எங்களுக்கு படிப்பிச்சு தர்ற அந்த வார்த்தை நாம வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் அதை உள்ளத்துல பதிய வைக்கிறதுக்கும் நாம என்ன விலக்கிரியம் கொடுத்தாலும் அதை செய்ய வேண்டும். சத்தியம் அது அதிசிறந்தது. அது அதிசிறந்தது. அதே போல எங்களுக்கு பரிசுத்த தூதர்கள் பரிசுத்தவான்களுடைய
ஐக்கியம் அது சத்தியமா இருக்கிறத பற்றி வேதமங்களுக்கு சொல்ல, அது சத்தியம். மத்தேயு 6:10 மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுதா. பரமண்டலத்தில் யாரு செய்கிறது சத்தியத்தை? அவருடைய பரிசுத்த தூதர்கள் அல்லது பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். அத பூமியிலே அப்ப யாரு செய்ய போறது? அந்த பூமியில இருக்கிற போராளி சபை. சத்தியம் பூமியில அங்கதானே இருக்குது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் இது சபை மட்டும்தான். அயல சத்தியம் என்றா பூமியில சபையில மட்டும்தான். அயல அப்படி சத்தியம் இருக்கிற சபையை நாம வாங்குறதுக்கு அல்ல அந்த சத்திய உள்ள சபையினுடைய ஐக்கியத்துக்காக நாம எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க வேணும். அதான் இந்த ஆரம்பத்து சொல்லு. பரிசுத்த கடவுளுடைய பரலோகத்தில் அவற்றை சித்தத்தை செய்யறது போல பூமியில் அவற்றை சித்தத்தை நிறைவேற்ற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எங்க இருக்கோ அந்த ஐக்கியத்துக்காக நாங்கள் அந்த முத்து வியாபாரி போல அல்லது அந்த புதஞ்சிருந்த மண்ணில புதஞ்சிருந்த கண்ட மனுஷனை போல எதையும் நாம வித்துறதுக்கு நாம ரெடியாகும். சத்தியம் அதிசிறந்தது, அதிசிறந்தது. அயல இதுக்கு எதிராக இருக்கிற பிசாசும் அவனுடைய தோழர்களும் அவனுடைய சகவாடிகளும் உண்மையில பொய்காரர். பொய். உங்கள் பிதாவாகிய பொய்க்கு பிதாவினால் நீங்கள் உண்டாயிருக்கிறவர்கள். அயல அசத்தியம் கொண்டிருக்கிறார்கள். பிசாசனுடைய சாயல்ல இருக்கிறீனம். கடவுளுடைய சாயல்ல இருந்தா அந்த 4 ஏரியாவிலையும் சத்தியம்தான். பிசாசனுடைய சாயல்ல இருந்தா 4லையும் நாம அத உண்மைக்காரர் அல்லது முக்காவாசி பொய்காரர் அல்லது 10 மில்லி தான் எங்களுக்கு உண்மை இருக்கு, மிச்சம் எல்லாம் பொய். ஆக பொய் பொய். கிறிஸ்தவ கிருபைகளில் நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பெர்ஃபெக்டான கிருபை சத்தியம். அது பூரணமான கிருபை சத்தியம்தான். Truth is a kind of perfection in all Christian graces. இந்த பூமியில நாங்கள் அடையக்கூடிய பரிபூரணமான கிருபை என்ற சத்தியம் மட்டும்தான். சத்தியம் மட்டும்தான் இந்த பூமியில நாமல் அடையக்கூடிய வாங்கக்கூடிய பரிபூரணமான கிருபை. அதனால்தான் நோவா கர்த்தருக்கு முன்பாக அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால அவனுக்கு முழு உலகத்தையும் அழிக்கலையும் கர்த்தருடைய கிருபை அவனுக்கு மேலே இருந்தது. ஆதியாகமம் 6:9 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக உண்மை உள்ளவனா நடந்து கொள், நீ எனக்கு முன்பாக நேர்மையோட நடந்து கொள்ள என்றார் ஆபிரகாமை பார்த்து. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. ஏனென்றா அவன் பூமியிலிருந்து அவர்களுக்குள்ள நேர்மை உண்மை உள்ளவனாயிருந்த மனுஷன். ஆகியால் ஆதியாகமம் 17:1 ஆதியாகமம் 17:1 சங்கீதம் 26:1 சங்கீதம் 38:3 நாங்கள் ஆண்டவரோட கதைக்கிறதுக்கு அப்பீல் பண்ணக்கூடிய ஒரே அந்த கிருபை சத்தியம் மட்டும்தான். ஆண்டவரே என்ற கைகளின் சத்தியத்துக்கு தக்கதாக எனக்கு பதிலத்தார். ஆண்டவரே என்ற வாழ்க்கையினுடைய தீர்ப்பு நேர்மைக்கு தக்கதாக எனக்கு பதிலத்தார். கடவுளே என்ற பேச்சு செயல்கள்ல என்ற உண்மைக்கு தக்கதாக எனக்கு பதிலத்தார் என்று கத்தரிட்ட நாம அப்பீல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிருபை சத்தியம் மட்டும்தான். அதைத்தான் பரிசுத்தவான்கள் கேட்டாங்க.
என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக என்னை நடத்தும். தாவீது, எசேக்கியா, உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையா நடந்தேன் பார்த்து எனக்கு நீர் பதில் தயார். கர்த்தரோட நாம கதைக்கிறதுக்கு இந்த வெக்கிற கிருபைகளில அதிசிறந்ததும் இந்த பூமியில நாம கர்த்தர்கிட்ட அப்பீல் பண்ணக்கூடிய, அதாவது மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரே ஒரு கிருபை சத்தியம் மட்டும்தான். சத்தியமா நாம தீர்ப்புகளையும் பேச்சிலையும் செயலையும் எங்களோட இருதயத்திலையும் நாங்கள் இருந்தோம்டா சொன்னார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். நீ எப்படி பெர்ஃபெக்டா எனக்கு முன்னால் இருக்க, பெர்ஃபெக்டா ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. பெர்ஃபெக்ட், பரிபூரணம், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட். அத நாங்கள் இங்க சொல்றோம். அதனால சத்தியத்தினுடைய அதிசிறப்பு விளங்குதோ. கிறிஸ்தவ கிருபைகளில தலை சிறந்த கிருபை சத்தியம். அதை மறக்க வேண்டாம். கிறிஸ்தவ கிருபைகளில தலை சிறந்த கிருபை சத்தியம், உண்மை, வெரிட்டி, ட்ரூத், நேர்மை. சுத்தமாத்தில்ல, பம்மாத்தில்ல, மாய்மாலம் இல்ல, மறைச்சு இதயத்தில் ஒன்று வச்சு வெளியில பேசுற கபடி இல்ல. கர்த்தருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நேர்மையோட செயல்படுறது, கதைக்கிறது, தீர்ப்புகள் சொல்றோம். அது சரியான. அதை வச்சு நாம கர்த்தர்கிட்ட கேட்கலாம். இரண்டாவது, ஏன் சத்தியத்தை வாங்குறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஊக்கப்படுத்தல் என்ன? அதனுடைய அவசியம், the necessity of truth. சத்தியம் என்ற கிருபை இல்லாம வேற எந்த கிருபையாலையும் பிரயோசனம் இல்லை. சத்தியம் என்ற கிருபை நம்மள இல்லாம வேற எந்த கிருபைகள் இருந்தும் பிரயோசனம் இல்லை. விசுவாசம் அது சத்தியம் இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. நம்பிக்கை சத்தியமா இல்லாட்டி என்னத்த நம்பிக்கை நாம போறது? அன்பு சத்தியம் இல்லாம நாம அன்பிருந்த ஒரு பிரயோசனம் இல்லை. அவையில கவனிச்சவங்க அன்பை விட சத்தியம் தான் சரியான முக்கியம். சத்தியம் தான் சரியான முக்கியம். 2 தீமோத்தேயு 1:5 விசுவாசம் மாயமற்றதாயிருக்க வேணும். அப்ப மாய்மாலமான விசுவாசம் இருக்கலாம். ஆனா சத்தியம் இருந்தா விசுவாசம் சரியா இருக்கும். சத்தியம் இல்லையோ விசுவாசமே பிழைக்கும். அது 2 தீமோத்தேயு 1:5. ரோமர் 12:9 அந்த பற்றி அப்போஸ்தலன் கதைக்கிறார். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. அப்ப என்ன தேவை? அன்பை விட என்ன தேவை? சத்தியம் தேவை. ஏண்டா சத்தியம் இல்லாமலே அன்பு இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட அன்புக்கு பேர் மாய்மால அன்பு, கபடான அன்பு, நேர்மையற்ற அன்பு. அதே நேரம் பரிசுத்தாவியர் அறிவுறுத்தல், உங்கள் அன்பண்ட கிருபை இருக்கோதா அது சத்தியத்தோடு இருக்கும். சத்தியம் இல்லாம அன்பு இருந்தா அது மாய்மாலம். சத்தியம் தான் அன்பை விட பெருசு. யாக்கோபு 3:17 ஞானம் பற்றி கதை கேட்கல. யாக்கோபு சொல்றார், யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் கடைசியில மாயமற்றதாயும் இருக்கிறது. மாயமற்றது. அப்ப எங்களோட அறிவு, எங்களுடைய அறிவை பயன்படுத்துற அந்த திறன் ஞானம்
சத்தியம் இல்லாட்டி அது மாய்மாலமான ஞானமா இருக்குது. அதுல ஞானம், அடுத்தது அன்பு, அடுத்த விசுவாசம் நாம பார்த்தது. இதுகளுக்கெல்லாம் எது தேவை? சத்தியம் தேவை. சத்தியம் இல்லாம இது மூன்று இடங்கள்ல இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம சபிக்கப்பட்டியார்கள். ஏனென்றா நாங்கள் பொய்ய மத்தேயு 5:20, மத்தேயு 6:2, மத்தேயு 23:14, மத்தேயு 5:20, மத்தேயு 6:2, மத்தேயு 23:14. அறிவு, நீதி, நல்ல செயல்கள் சத்தியம் இல்லாம இருந்தா அதால ஒரு பிரயோசனம் இல்லை. என்ன பிரயோசனம் இல்லை? அந்த ஆட்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஏண்டா சத்தியம் இல்லாத இடத்துல, சத்தியம் இல்லாத ஆட்களுடைய செயல்கள்ல, நீதிகளில கடவுள் அதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஏண்டா அங்க சத்தியம் இல்லை. ஏண்டா இந்த உலகத்திலையும் இனி வரப்போற உலகத்திலையும் கடைசியா இருக்கக்கூடிய பெருங்கிருவை அது சத்தியபரனாகிய கற்ற, சத்தியமாகிய குமார், சத்தியமாகிய ஆவி. சத்தியமில்லாத எந்த ஞானமும், சத்தியமில்லாத எந்த ஜபமும், சத்தியமில்லாத எந்த வேத வாசிப்பும் பிரயோசனப்படாது. சத்தியமில்லாத எந்த தான தர்மமும், சத்தியமில்லாத எந்த தசமவாதமும் அந்த ஆக்களுக்கு பிரயோசனம் இல்லை. சவுலினுடைய சத்தியமற்ற தன்மை, ஜூதாசினுடைய சத்தியமற்ற தன்மை, அனனியா சப்பீராளுடைய சத்தியமற்ற தன்மை, சைமன் மார்கஸினுடைய சத்தியமற்ற தன்மை, இவரெல்லாம் வேற வேற பல கிருபைகள் இருந்தாது. ஆனா சத்தியம் என்ற கிருபை ஆக்கல்ல இல்ல. கடைசியில் அவர் நிலைமை என்ன? பெரும் வெற்றிவாக, பெரும் ஜெயஸ்தம்பம், பெரிய 3A 4A, அந்த லெவல் இந்த லெவல், அந்த படிப்பு இந்த படிப்பு, கடைசியில சத்தியம் இல்லை. சவுல் மறக்க கூடாது. பேப்பர்ல வேர், ஜெயஸ்தம்பம் நாட்டுதல், பெற்றும் படிப்பு, பெற்றும் நிபுணத்துவம், தங்களுக்கு அந்த கிரெடிட், அது அவர் வென்றதான், அவர் அந்த போட்டியில வென்றதான். அது அவரு அதுக்காக ஜெயஸ்தம்பம் நாட்டி அதுக்கான ஒரு அதை நினைவு கூறும்படியான ஒரு நினைவு கல் நாட்டுறார் அவர். பிரச்சனை சத்தியம் இல்லையா அங்க மனுஷன் இல்லை. அதனாலதான் நாங்க சொல்றோம், என்ன 3, என்ன 4, என்ன 10 எடுத்தும் சத்தியம் இல்லாட்டி அந்த பொய் கடவுளுக்கு முன்னால அறிவறுப்பா இருக்கு. அதனால கடவுள் சுத்தமான ஞானத்தை, மாய்மாலமற்ற ஞானத்தை தான் அவர் விரும்புறார். அசுத்தத்தால கரபடிஞ்சிருக்கிற மாயமான ஞானம் ஒன்றும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் பெரிய ஞானி, பெரிய கல்விமான் என்று கதை கேட்கல. அந்த கல்வி, அந்த ஞானம் சத்தியத்தின் படியானதான் முதல் கேள்வி. சத்தியம் இல்லையோ, அது சத்தியம் இல்லையோ, அது சத்தியத்தால வரையிலையோ, அது பொய் வழிகளால கொண்டு வரப்பட்டதோ, கடவுளுடைய சத்தியத்தின், கடவுளினுடைய சத்திய வழிகளை விட்டு போட்டு அது சம்பாதிக்கப்பட்டதோ, அந்த ஞானம் கற்றறத பெருக்கிறார். அந்த ஞானங்களை அது அவருக்கு முன்னால ஒரு, அதாவது அவர் அந்த ஆளுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. மேபி கழுதையும் பேயையும் கற்றார் தண்ட வழிகளுக்கு பயன்படுத்துற மாதிரி. ஆனா பேய்க்கு அதால ஒரு பிரயோசனம் இல்லை, கழுதைக்கு அதால ஒரு பிரயோசனம் இல்லை, சேவலுக்கு அதால ஒரு பிரயோசனம் இல்லை, அந்த ஞானிக்கு அதால தனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. அவர்கள் அழிவத்தை அடைகிறேன். கடைசியில ஜூதாசிட நிலைமை, அனனியா சப்பீராட நிலைமை, சவுலினுடைய நிலைமை, சைமன் மார்கஸினுடைய நிலைமையில யோசிப்பாக்கீங்களா என்ன பிரயோசனம்? கடைசியில பல கிருபைகள் இருக்கலாம் ஆக்கள்ல, ஆனா சத்தியம் என்ற கிருபை இல்லாம மற்றதுகள் இருந்து ஒரு நோ யூஸ் அந்த ஆக்களுக்கு, நோ யூஸ். அதனால நாம சரியான கவனமா இருக்க வேணும். மத்தேயு 23 ஆண்டவர் மாய்மாலக்காரரை என்ன கபட்டுக்காரரை, நேர்மை இல்லாதவனே, நேர்மை இல்லாதவங்க என்ன நல்ல பேச்சு, மாய்மாலம் என்ன நேர்மை இல்ல உங்களுக்கு, ஐயோ ஐயோ நேர்மை இல்லை உங்களுக்கு, ஐயோ உங்களோட சுபங்கள் நேர்மை இல்லை, ஐயோ உங்களோட பிரசங்கங்கள் நேர்மை இல்லை, ஐயோ
நேர்மை இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. அதனால கர்த்தருக்கு சரியான வெறுக்கிற விஷயம் அந்த நடிப்பு, மாய்மாலம், கபடு. அது தாவீதுல நான் கபடுள்ள மனுஷனா சங்கரிப்பேன் என்ற அந்த இப்படி மாறி மாறி கதைக்கிற அல்லது உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியில அந்த நேர்மை இல்லாதாக்கள் என்ன நிக்க மாட்டாங்க. அதுல அந்த சத்தியம் உண்மையில அங்க பிழைச்சது சத்தியமாகிய கடவுள் சொன்னது வார்த்தை சத்தியம் என்றத ஏவாளும் ஆதாமும் ஏற்றுக்கொள்ள விரும்பல. அங்கதான் பிரச்சனையை தொடங்கினது. அவர் சொல்றதான் சத்தியம், அவர் தான் சத்தியம், இவரோட வேற யாராவது சொன்னா அது கட்டாயம் பொய்யா இருக்கணும் என்றத ஆதாமும் ஏற்றுக்கொள்ள விரும்பல. சத்தியம் என்ற ஸ்டாண்டர்டையே அவர் வேற ஸ்டாண்டர்டும் இருக்கலாம் என்று யோசிச்சினான். சர்ப்பம் சொல்றதும் சத்தியத்துக்கான ஸ்டாண்டர்ட் தான் என்று யோசிச்சினான். அதனால போலி ஏமாற்றம், கடைசியில முடிவு நாசம். அதனால கிருபையில அதி சிறந்தது மட்டுமில்ல, அவசியமானதும் சத்தியம்தான். சத்தியம் உண்மை, நேர்மை. அந்த பரிசேற்ற கேஸ்ல அவங்க ஜெபத்தை ஆண்டவர் நேர்மை இல்லாதாக்கள் பேசுறார், தசவாத்தை நேர்மை இல்லாதாக்கள் பேசுறார். அடுத்தது அவனுடைய உபவாசத்தை நேர்மை இல்லை என்று பேசுறார். அப்ப அங்கெல்லாம் அந்த தேவ பக்திக்குரிய காரியங்கள் செய்யப்படுவது, ஆனால் உண்மை இல்லை. ஆக்கள்ல உண்மை இல்லை. நாம சரியா கவனமா இருக்கணும். நாம யாருக்காக நாளெல்லாம் வேதம் வாசிக்கிறோம்? சத்தியத்துக்காக வாசிக்கிறோமா? அந்த சத்தியத்தால கிடைக்கிற அனுகூலங்களுக்காக வாசிக்கிறோமா? அந்த சத்தியத்தால இந்த பூமியில கர்த்தருக்கு சாட்சியாகி நாம குமாரன் சாயலுக்கு அப்படி மாறதுக்கு அதுதான் ஒரே வழி என்றதால வாசிக்கிறோமா? இல்லாட்டி நாங்கள் வேற வேற யோசனைகள் வச்சுக்கொண்டு வாசிக்கிறோமா? அதான் பிரச்சனை தொடங்குது. கிரவுண்ட் என்ன? சத்தியத்தை வேறத வாசிக்கிற நோக்கம் என்ன? மீட்டுக்கொண்டு என் ஆத்மா மீட்ட கர்த்தருக்கு என் ஆத்மாவில முழுசா அவருக்கு நான் என்ன கொடுக்கணும், என்ன கற்புள்ள கண்ணியை அவருக்கு கொடுக்கறதுக்கு எல்லா விதத்திலையும் நான் சுத்திகரிக்கப்படுறதுக்கு அந்த வார்த்தை தேவை எனக்கு. அதுல ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிறதுல ஆண்டவரே இன்றைக்கு என்னோட என்ன கதைக்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கு இதுல இருந்து நான் என்ன, ஆண்டவர் இதை சரியான கவனமா நான் இல்ல, தேவனே இதை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஏன் நாங்கள் அண்டன்றைக்கு அதை வாசிக்கிறோம்? அதுதான் சத்தியம். அதுக்காகத்தான் எங்களையே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பூமியில நாங்கள் எல்லா விஷயங்களுக்கையும் விட எங்களுக்கு கடவுளுடைய சத்திய வார்த்தை, சத்தியமான அவர், சத்திய ஆவியங்கள் அன்றைக்கு நடத்தணும் என்று ஒப்பு கொடுக்காம சத்தியம் இல்லாட்டி எல்லாமே பொய்யா போயிடும். கடைசியில பொய்யண்டா கர்த்தருக்கு பொய்யாரர் 2ஆம் மரணமாய் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள். பொய்யாரர். அதனால ஆண்டவருக்கு சரியான வெறுக்கிற விஷயம் அந்த பொய், கபடு, நடிப்பு, நேர்மைத்தன்மை, அந்த உண்மை. அதான் அந்த நாம அதான அது சரியான முக்கியம். மூன்றாவது, ஏன் நாம சத்தியத்தை நாம வாங்குறதுக்கான ஊக்கம் என்ன? அப்ப அதால கிடைக்கிற அனுகூலங்கள். சத்தியம் நம்மள இருக்குமெண்டா எங்கள்ல இருக்கிற மிக சிறிய கிருபைகள் கூட அந்த சத்தியத்தால அது சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஏற்புடையதா எங்களை மாற்றும். சத்தியமங்கள்ல இருந்து நாங்கள் சில பல விடயங்களில நாங்கள் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்களா இருக்கிற சூழல்லையும் சத்தியம் இருக்குமெண்டா கர்த்தர் தன் நியாய தீர்ப்புகளுக்கு மேல கொண்டு வர மாட்டார். ஏண்டா சத்தியம் நாம நடக்கிறதுல உண்மையா நாம நடக்கிறோம். அதுதான் நாங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் பிழையே இல்லாம நடக்கிறோம் அர்த்தம் இல்ல. நாங்கள் அப்போ இப்படி சில சந்தர்ப்பங்களை நாங்கள் சில பிழைகளை செய்யறதுக்குலையும் நாங்கள்
சத்தியத்தின்படி ஐயோ அது பிரச்சனை பின்னால உண்மையா நான் செய்யக்கூடாது என்றால விளங்கி கர்த்தரோட நாங்கள் வந்து கதை கேட்க ஆண்டவரே சத்தியத்தின்படி இறங்கும் நான் இது என்ற உள்ளத்துல நான் எவ்வளவு உண்மையா இருந்தாலும் பேர் என்று நாமல் கதைச்சோம்னா தேவன் அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு மேல கொண்டு வரக்கூடிய தண்டனையிலும் அடிகளையும் அவர் இல்லாமல் ஆக்குறார். 2:30-18 எசேக்கியாவினுடைய நாட்களில் எப்ராஹிமிலிருந்து வந்த மனுஷர்கள் பாஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு அவர்கள் இன்னும் சுத்திகரிக்கப்பட இல்லை. ஆனா வந்த அந்த மனுஷர்களுடைய உண்மத்துவத்தை எசேக்கியா கர்த்தருக்கு மேல்முறையீடு செய்தார். ஆண்டவரே எவ்வளவு உண்மையோடு அந்த சனம் வந்துச்சு நான் சொல்லி அனுப்பின விஷயத்துக்கு நீர் அதை மட்டும் கவனிச்சு இந்த சுத்திகரிப்பு செய்யப்படாததுக்காக அதுகளுக்கு மேல தண்டனையை கொண்டு வராது. ஆண்டவர் தண்டனையை விலக்கினார் என்ற எவ்வளவு உண்மையா அதுகள் தன்னை தேடினது என்றால் அங்க அந்த பாயிண்ட். சில கர்த்தரை நாம தேடேக்கல்ல அவருடைய சமூகத்தை நாடேக்க அவருடைய பிராகாரங்களிலே நாம 1000 நாளை விட அந்த நாள் சரியான முக்கியம் என்ற அந்த கரிசனைகளோடு நாம வரையக்கலாம். சில வேளையில லேட்டா சில வேளையில ஏதோ ஒரு தொந்தரவு சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நாங்கள் எவ்வளவு உண்மையா நாங்கள் கர்த்தரை தேடினோம் என்றத அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் எங்கட லேட் எங்கட சில சுணக்கங்கள் எங்களுடைய சில அசௌகரிய அந்த சுத்தமின்மையான தன்மையில கொடுக்க வேண்டிய நியாயமான தண்டனைகளை அவர் இல்லாமல் ஆக்குறார். ஆமென். அது வேணுமென்று நாங்கள் அப்படி வரை இல்லை. என்ன சார் பஸ்ஸுக்கு இருந்தா வந்த பஸ் ஓடிய சரீரம் கொஞ்சம் பிந்திட்டது. ஆனா இந்த சர்வீஸுக்கு கைஞ்சரி கத்தர் முன்னால அது ஒழுங்கில்லை ஒழுங்கீனம் அது ஒரு பிழை அதுக்கு தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா எவ்வளவு உண்மையோடு அதுகள் தேடுவது எவ்வளவு ஆர்வத்தோடு அதுகளுக்கு ரெடி பண்ணினது. அதனால எத்தனை மணிக்கு வந்து நின்ற நீ என்ன நாங்க அந்த உண்மத்துவத்தை அங்க பார்க்கிறோம் செக் பண்ணுறோம். நீ எங்க எத்தனை மணிக்கு ஒழுங்கா சொல்லு எத்தனை மணிக்கு எழுந்து இதுகளுக்கு ரெடி பண்ணு. ஏன்னா நாங்கள் எசேக்கியா மாதிரி கட்டத்தை கலைக்கிறதுக்கு அந்த உண்மத்துவம் தேவை வந்த செனத்தினுடையது. உண்மை இல்லாம சும்மா நேர்மையற்ற விதத்துல கத்தரை தேடுறதுக்கு வாரியாக்களுக்கு செவிக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கத்தர் கண்டிப்பா அந்த அசுத்தங்களுக்கு அல்லது ஆயத்தமின்மைகளுக்கு அவர் கண்டிப்ப அவர் அவரை செய்த கடவுள் பஸ்காவில பங்கு பெற்றோடுமோ அதுக்கு இன்னென்ன மாதிரி ஒழுங்கா சுத்திகரிச்சு கொண்டு வாண்ட ஏற்கனவே சட்டங்கள் கூட கொடுத்த கடவுள். அதுல நம்மளுடைய சின்ன தவறும் அவற்ற கட்டளை அவருடைய கண்டிப்புகளை ஒரு காலம் விலக்கியாது. என்ன விளக்கம் நாம நேர்மையா அதை செய்யறதுக்கு ஆயத்தப்பட்ட நாங்கள் வந்த நாங்கள் என்றது மட்டும் அது விலக்கு. அதுல எவ்வளவு நன்மை சத்தியமங்கள்ல இருக்கிறது உண்மை இருக்கிறது உண்மை உண்மை. அதே போல உண்மையினுடைய நன்மை வேற நாம எழுதலாம். சங்கீதம் 119:1 சங்கீதம் 51:6 நீதிமொழி 11:20 சங்கீதம் 84:11 இந்த பகுதியில வாசிக்கல இந்த உண்மை உண்மை உண்மையா நேர்மையா இருக்கிற ஆட்கள் கர்த்தருக்கு முன்பாக 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர்கள். அந்த உத்தமமாய் நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு சத்தியமாய் நடக்கிறவர்களுக்கு அந்த நேர்மை உத்தமம் நேர்மையெல்லாம் ஒரே ஹீப்ரு வேர்ட் தான். அது உண்மை உண்மையா நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அவர் கட்டாயம் வழங்குவார் நன்மை உண்மையா. அதனால இவ்வளவு அனுகூலம் இருக்கு நம்ம வாழ்க்கையில சத்தியத்தினால சத்தியத்தால சத்தியம். அதனால இதுகளை மனதில் வச்சிருங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சத்தியம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில சத்தியம் அவர்களுடைய தீர்ப்புகள்ல சத்தியம்
அவருடைய பேச்சில அவருடைய செயல்கள்ல சத்தியம். தீர்ப்பில சத்தியம் பிழைச்சுட்டா கேஸ் முடிஞ்சது. மிச்சம் எல்லாம் பிழைக்கும் கட்டாயம். அதுதான் நமக்கு எங்களுடைய பிதாக்கள் கேட்டு பார், அவங்க உங்களுக்கு அறிவிப்பான். அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்னட்ட கேட்ட அந்த கட்டளைகளின்படி நடக்கிறீர்கள் என்ற குறித்து நான் உங்களை புகழுகிறேன். அந்த என்னட்ட கேட்ட கட்டளைகள் என்று அவன் சொல்ற அந்த தமிழ்ல போடப்பட்ட கட்டளை, என்னட்ட கேட்ட நீங்கள் படிச்ச அந்த பேரம்பெரியங்கள், என்னுடைய வழக்கங்கள், நான் உங்களுக்கு சொல்லி தந்த வழக்கங்களை நீங்கள் கை கொள்றீர்கள் என்ற குறித்து நான் உங்களை போல நீங்கள் எல்லா விஷயத்திலும் என்ன நினைச்சு கொள்ளுங்க. சரி, அவ்வளவும் காணும். ஏண்டா நான் உங்களுக்கு சொன்னது ஒரு தகப்பனை போல அதை சொல்றேன். அதனால ஆண்டவர் சொல்லிருக்க இந்த தகப்பனுக்கள் அவனுக்கு சொல்லி தருவான். அதுல நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் என்ன நினைச்சு கொள்ளுங்க, இது பவுல் சொல்லி தந்தவர் ஒன்று, அவ்வளவுதான். ஏண்டா தகப்பன் மேர் அநேகர் இல்லை, உங்களுக்கு அநேக உபதேசி மேர் வாத்திமார்கள் இருக்கு, உபாத்தியார்கள். தகப்பன் மேர் அநேகர் இல்லை. ஏன்னா தகப்பன் மேராக இருக்கிற ஆட்களுக்கு தான் அந்த உண்மை, அந்த இறுதி இலக்கு எப்படி அடையப்படணும் அந்த முழு கரிசனையும் தேவையான எல்லா வழிகளையும் பயன்படுத்துவாங்க. டீச்சருக்கு சம்பளம் கிடைச்சா காணும், ஆனா அப்பனுக்கு அந்த பிள்ளைகளுடைய கடைசி வாழ்க்கை எப்படி எதிர்காலம் இருக்கணும்ன்றதான் கரிசனை. டீச்சருக்கு சம்பளம் இல்லாட்டி நீ கிளாஸுக்கு வராது. ஆனா நங்களுக்கு அந்த பிள்ளை என்ன பட்டாவது கடைசியில அது கர்த்தருக்கும் சபைக்கும் நாட்டுக்கும் சரியான பிரியோசனமான ஒரு ஆளா இருக்கணும் என்றால் எங்கட நோக்கம். அதுக்காக எல்லா வழிகளையும் நாங்கள் எல்லா விதத்திலையும் பயன்படுத்துறோம். ஆனா டீச்சருக்கு அடிச்சா பிள்ளை வராது, அதனால அடிக்க கூடாது. பேசினா பிள்ளை வராது டியூஷனுக்கு. அதுல ஐயோ ஸ்கூல்ல நாம தேவையில்லாத பிரச்சனை, ஏதோ படிக்கிறது படிக்கட்டு. ஏண்டா சம்பளத்துக்கு கூலிக்கு மாறடிய அந்த வேலைக்காரர் உபாத்தியார்கள், அந்த தகவல் கூலிக்கு மாறடிக்கிறார்கள் இல்ல. அதான் போல உங்களுக்கு அநேக உபாத்தியார்கள் இருந்து தகப்பன்மார் அநேகர் இல்ல. நான் உங்களுக்கு தகப்பனாயிருந்தேன், உங்களை பெற்றேன். அயல சத்தியமாக அந்த விஷயங்களை செய்யத்தக்க உண்மையா நேர்மையா பிள்ளைய நேசிக்கிறையாக்கள் தகப்பன்மார். ஏன்னா அது அவனோட கெத்தரும் அந்த அந்த கெத்தரு தந்தது கெத்தருக்கு அந்த வளர்த்து நிப்பாட்டணும். அதனால அது பிள்ளைய திருத்துறதே நேர்மைதான், பிள்ளைய அணைக்கிறதே நேர்மைதான். பிள்ளைக்காக நேர்மைக்காக நேர்மையாக செய்யப்படுது, கிறிஸ்துவுக்காக சகலம். அயால என்ன விலை கொடுத்தாலும் சத்தியத்துக்காக நாம நின்றுடணும், சத்தியத்துக்கு பேசணும், சத்தியத்துக்காக நாம வாழணும். அது அதிசிறந்த கிருபை. அன்பை விட விசுவாசத்தை விட சத்தியம்தான் நிற்கும். சத்தியம் சத்தியம் தனிச்சு நிற்கும், ஆனா அன்பு கலப்போட நிற்கலாம். சத்தியம் வேற எந்தோடையும் கலக்கிறார், அது தனிச்சு சத்தியமா தான் நிற்கும். ஆனா அன்பு மாயமான அன்பா இருக்கலாம், விசுவாசம் மாயமான விசுவாசமா இருக்கலாம், நம்பிக்கை ஒரு வெற்றி நம்பிக்கையா இருக்கலாம், ஒரு ஒரு பொய்ய நம்பின ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். எங்களுக்கு சொர்க்கத்தில் இத்தனை கன்னிகள் நாங்கள் வாழ்வோம், ஒரு பொய் நம்பிக்கை, ஒரு பொய் நம்பிக்கை. சத்தியம் இல்லை, அதுல சத்தியம் இல்லை. அதுல எப்படி பல விஷயம் நாம எந்த சமயத்தையோ அல்லது எந்த விஷயத்தை ஆளையோ எடுக்கல, சத்தியத்தை தான் நாங்கள் அந்த டெஸ்ட் பண்ணுறோம். அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறார், அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது, அவர் எவ்வளவு காலம் பைபிள் தெரியும், இதெல்லாம் தெரிஞ்ச பைபிள் எவ்வளவு சத்தியமா உண்மையா இருக்கிறான் மனுஷன் தான் கேள்வி. சத்தியத்தின்படி வேதத்தை சத்தியத்துக்காக வாசிக்கிறான, சத்தியத்தை சத்தியத்துக்காகவே அவன் வாழ்றான். இல்லாட்டி சேர்ச்சில ஒரு வாழ்க்கை, வீட்டுல வேற வாழ்க்கையா? அப்ப போய் மாய்மாலம் இல்ல, சேர்ச்சிலே மயமத்தான் வீட்டிலே மயம். அப்ப சத்தியம் வாழ்றாங்க. சத்தியம் அது இடத்துக்கிடம் ஆக்களுக்காக மாறுபடாது. ஏன்னா சத்தியம் எப்பயுமே சத்தியம்தான், அது உண்மை எப்பயுமே உண்மைதான். அது இடம் பொருள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவம் எடுக்காது, அது சத்தியம் தான் எப்பயுமே. சத்தியம் கோட்சிலையும் அதுதான், அது சேர்ச்சிலையும் அதுதான் சொல்லும், வீட்டிலையும் அதுதான் செய்யும், அது ஸ்கூல்லையும் அதுதான். சத்தியம் சத்தியம் தான், அதுக்கு நடிக்க தெரியாது சத்தியத்துக்கு. சத்தியம் அதனால சத்தியத்தை வாங்குறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்தாவது வாங்குறதுக்கு நாம ரெடியா இருக்கணும்.
என்ற சத்தியத்தினுடைய அதி சிறப்பு, சத்தியத்தினுடைய அவசியம், சத்தியத்தினுடைய அனுகூலம். கிறிஸ்துதாமே, சத்தியமாகி அவர் தாமே தொடர்ந்தும் எங்களை இந்த சத்திய படைக்கலன நாங்கள் வாங்கவும் வச்சிருக்கவும் அதை நாங்கள் அணிஞ்சு நிற்கவும் தொடர்ந்தும் எங்களுக்கு கிருபை செய்வாராக.